ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூ வாய்ஸ் ஓவர். நாங்கள் யூஸ்வலாக இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு போன வீடியோல ஆல்ரெடி 2 சாப்டர் வந்து பார்த்துருந்தோம். அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல வந்து 2 சாப்டர் பார்க்க போறோம். அண்ட் தென் 5th and 6th சாப்டர் தான் வந்து பார்க்க போறோம். அண்ட் இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போவோம். அண்ட் இதுக்கு மேலே தான் வந்துட்டு கதையை ஆரம்பிக்குது. ஏன்னா இப்போ தான் டுட்டோரியல் கோர்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருக்குது. அண்ட் போக போக தான் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து காமிப்பாங்க. அதனால கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் மறக்காம வந்து ஃபுல்லா வந்து பாருங்க, வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. அண்ட் லாஸ்ட் வரையும் பாருங்க. சரி, ஓகே சார், நான் வளவரம் பேச வரும்ல. அண்ட் வாங்க செகண்ட் வீடியோக்குள்ள போயிட்டு ஃபுல் டீல வந்து பார்க்கலாம். போன வீடியோ எதோட முடிச்சிருப்போம்னா வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த கோலமை கொல்ல போகும்போது வந்து எவன வரத்தை வந்து தடுத்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோலாம் வந்து சொன்னதை கொஞ்சம் கூட கண்டுக்காம வந்துட்டு அந்த கோலமையை வந்துட்டு கட்டா அவனோட இந்த கோர்லயே வந்து குத்தி வந்து கொன்றுவான். ஐ மீன் அது முடிச்சிருவான். அண்ட் முடிச்ச உடனே வந்துட்டு அப்புறம் இவன் எவனோ ஒருத்தன் வந்து கத்துனானேன்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அவனும் இவன் வந்து ஆச்சரியமா பார்ப்பாங்க. எப்படா வந்து இவங்களுக்கு அந்த வீக் பாயிண்ட் தெரியும், எப்படி பார்த்தா நியூ பிளேயர் மாதிரி இருக்குது, ஆனா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் மாதிரி இருக்குது அப்படி சொல்லி அவனும் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே திரும்பி ஒரு முறைப்பான். முறைச்ச உடனே அவனு வந்து பயந்துருவான். அப்பதான் நம்ம ஹீரோ அவன் பக்கத்துல போயிட்டு வந்துட்டு நீ யாரு, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி வந்து கேட்கறான். கேட்கும் போது வந்துட்டு அவனும் கொஞ்சம் பதறிடுறான். ஆனாலும் வந்து ரொம்ப நார்மலா வந்துட்டு இல்லைங்க, இங்கதான் வந்து நானும் வந்து ட்ரைனிங் எடுக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு வந்து ஏதோ சமாளிக்கிறான். சரி, ஓகே, ஆமா இந்த கோலம் பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வந்துட்டு நான் வந்து மேஜிக் யூஸ் பண்ணுவேன், அதனால வந்து எனக்கு மானா ஃப்ளோ மூலியமா வந்துட்டு அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது என்னது மேஜிக்கா அப்படிங்கிறதே வந்து நம்ம ஹீரோ இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா கேள்விப்படுறான். அப்புறம் வந்து மேஜிக்கா, சரி அது எப்படி எனக்கு சொல்லி தெரியா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்கறான். அண்ட் கேட்கும் போது வந்துட்டு என்னது உனக்கு மேஜிக்கே தெரியாதா, மேஜிக்கே தெரியாம அதோட வீக் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிச்ச, எப்படி அட்டாக் பண்ண அப்படி சொல்லும் போது வந்துட்டு அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு அவன் ஏதோ சொல்லி சமாளிச்சிடறான். சமாளிச்சதுக்கு அப்புறம் சரி எனக்கு மேஜிக் சொல்லி தெரியா அப்படி சொல்லி கேட்கும் போது வந்து அந்த பையனுக்கு சாக்கு, அப்படின்னா உனக்கு நிஜமே மேஜிக் தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். அப்பதான் அந்த பையனும் சொல்றான், இந்த கோலம் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கான விஷயம் தெரியுமா, இதை போய் நீங்க வந்து ரொம்ப அசால்ட்டா தோக்கடிச்சிட்டீங்க, கேட்டா மேஜிக் தெரியாதுங்கிறீங்க, என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா புரியலையே, சரி இது எப்படி பண்ணீங்க எனக்கா சொல்லித்தாங்க அப்படி சொல்லி எல்லாம் வந்து கேட்கறான். இதெல்லாம் வந்து சொல்லிலாம் தர முடியாது, இது ஜஸ்ட் ஒரு பொம்மை தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டா சொல்றான். அப்புறம் சரியா வந்துட்டு அப்புறம் அந்த பையன் சொல்றான், சரி உங்களுக்கு நான் மேஜிக் சொல்லி தரேன், பட் அதுக்கு வந்துட்டு என்ன வந்து இங்க இருந்து கூட்டு போயிருங்க, இங்க ரொம்ப ஆபத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே உன்னை நான் கூட்டிட்டு போறேன், ஆனா போற நேரத்துல வந்து என்ன பின்னாடிக்கு அட்டாக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வந்து கையக்கால் எல்லாத்தையும் வந்து வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பயன்படுத்தி விட்டுறான். பயன்படுத்துறதுக்கு அப்புறம் வந்துட்டு அப்படியே அவன் வந்து அவனை பார்க்கும்போது வந்துட்டு அவனுக்கு அவன் தம்பி ஞாபகம் தான் வருது அவனை பார்க்கும்போது. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நிறைய கோலம்ஸ்ல வருது. நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் வந்து கொண்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். அப்ப அந்த சின்ன பையன் வந்து பாக்குறான். பார்த்துட்டு இது என்ன இவ்வளவு ஈஸியா அவன் கொண்டுட்டு இருக்கிறான், இவனுக்கு இதெல்லாம் ஈஸியா போச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோ இப்பதான் வந்து பேசவே ஆரம்பிக்கிறான். ஆமா நீ எதுக்கு வந்து இங்க மாட்டிக்கிட்ட அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கேட்கும் போது வந்துட்டு அது ஏன் கேட்கறீங்க, நான் வந்து டீம்மேட்ஸோட தான் வந்தேன், இங்க வந்து ஹண்டிங் பண்ணலாம் அப்படி சொல்லி வந்த இடத்துல வந்துட்டு நிறைய கோலம்ஸ் வந்துருச்சு ஒட்டுக்கா, அந்த டைம்ல வந்துட்டு அவங்க எல்லாம் என்ன விட்டுட்டு ஓடிட்டாங்க அப்படி சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அப்புறம் வந்து இந்த உலகம் ரொம்ப டிஃப்ரெண்டான உலகம், இந்த உலகத்துல வந்து நிறைய பேருக்கு புதுசான பவர்ஸ் எல்லாம் இருக்கும், டிஃப்ரெண்டான பவர்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த வகையில் எனக்கு வந்து மேஜிக் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து நிறைய புது பிளேசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு அவனு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அண்ட் அப்படி வரும்போதே வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது, என்னன்னா வந்துட்டு நீங்க தனியாலவே வந்துட்டு இந்த இடத்த வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த சிஸ்டமும் சொல்லிட்டு அப்படி நிறைய கரும பாயிண்ட் வந்து கொடுக்க ஆரம்பிக்குது. அப்படி 200 500 அப்புறம் 800 சொல்லி வந்து நிறைய கொடுக்குது. கரும பாயிண்ட் என்ன வந்துட்டு என்னுடைய ரேங்கிங் அல்லது வந்து மணி அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதான் வந்து கர்ம பாயிண்ட் சொல்றாங்க. அண்ட் அதே சமயத்துல இவனும் இந்த இடத்த வந்து முடிச்சிடறான். அண்ட் அப்படியே ஒரு கேட் இருக்குது. அப்படியே அந்த கேட்டை வந்து ஓபன் பண்ணும்போது வந்து அங்க ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் இருக்குது. அங்க நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ரொம்ப நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் இதையும் வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு அப்படியே வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்படியே போகும்போது மத்தவங்களும் பாக்குறாங்க, என்னடா அது இவன் மட்டும் தனியா வரான், அப்பனா வந்துட்டு இவன் டீம்மேட்ஸ் எல்லாம் வந்து இறந்துருப்பாங்களோ அப்படி சொல்லி எல்லாம் பாக்குறாங்க. அண்ட் புது பிளேயரா இருக்கிறான் அப்படி சொல்லிட்டு எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காங்க. அண்ட் அப்பதான் வந்துட்டு அந்த பையனும் வந்துட்டு நான் ஃபைனலி இந்த இடத்துக்கு வந்துட்டேன், எப்படி கஷ்டப்பட்டு வந்துட்டேன், அண்ட் இது கண்டிப்பா நான் தனியால இருந்து பண்ணிருக்க முடியாது, அண்ட் இவருனாலதான் வந்து நம்மளால வந்து முடிஞ்சது அப்ப நான் வந்து அவனு நினைச்சிட்டு இருக்கிறான். நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அப்படி திரும்பி பார்க்கும்போது அவன் பக்கத்திலேயே வந்து அவன் பழைய டீம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அண்ட் பார்த்துட்டு முறைச்சிட்டு அப்படியே இன்சிட்டு வரான். அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ கேட்கறான், ஏன் இவ்வளவு கோவமா இருக்கிற அப்படி சொல்லி கேட்கும் போதே வந்துட்டு அண்ட் அவங்களாம் என்னோட பழைய டீம்மேட்ஸ், அண்ட் அவங்களாலதான் நான் இந்த நிலைமையில இருந்தேன் அப்படி சொல்லி வந்து சொல்றான். அண்ட் அப்பதான் நம்ம ஹீரோவும் கேட்கறான் என்ன ஆச்சு அப்படி சொல்லி வந்து கேட்கறான். அண்ட் கேட்கும் போது வந்துட்டு அப்பதான் அவனும் சொல்றான், இந்த மாதிரி வந்து நாங்க போனோம், நான் மேஜிக் யூஸ் பண்றவன், அண்ட் ட்ராப்ல எங்க இருக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு கோலம்ஸ் வரதே நான் சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு நிறைய கோலம்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, அதனால வந்து என்ன ஒரு பலியாடா வந்து யூஸ் பண்ணி அவங்க தப்பிச்சிட்டாங்க அப்ப நான் வந்து சொல்லி முடிக்கிறான். ஓஹோ அப்படியா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அப்புறம் அந்த பையனும் சொல்றான், என்ன வந்து கூட்டு போறீங்களா, நீங்களும் உங்க டீம்ல சேர்த்துக்கிறீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல நான் தனியால தான் இருப்பேன், அண்ட் நீலாம் வந்து எங்கூட வராது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போக ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்பதான் போகும்போது
நம்ம ஹீரோக்கு வந்து சடனா ஒரு கில்லிங் இன்டென்ட் வந்து வருது. அண்ட் வந்த உடனே அவனும் வந்து திரும்பி பார்க்குறான். அண்ட் எங்க இருந்து வருதுன்னா வந்து அவன் பழைய டீம்மேட்ஸ்ல இருந்தா வருது. அண்ட் அப்பதான் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா வந்துட்டு அந்த டீம்மேட்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க லீடர்ட்ட போயிட்டு அவன் வந்து அந்த சண்டையில வந்து இறந்துட்டான் அப்படின்னு வந்து அவங்களும் சொல்லியிருக்காங்க. லீடர்ட்ட அப்படி சொன்னனால வந்துட்டு இப்ப இவன் உயிரோட வந்துட்டா இவங்களுக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் அந்த டைம்ல வந்துட்டு உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து காமிக்கிறாங்க. அந்த இடத்துல சண்டை போயிட்டு இருந்திருக்குது. அப்ப வந்துட்டு இந்த வாய்ஸ் கமாண்டர் கூட இவனை வச்சுக்கலாம். அண்ட் இவன் வந்துட்டு இப்ப என்ன பண்றது, இப்ப எப்படி வந்து நாங்க அவங்கள சமாளிக்கிறது, சுத்தமா முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போது அண்ட் அப்பதான் இவனை பாக்குறான். இவனை பார்க்கும்போது வந்துட்டு இவன்கிட்ட தான் ஒரு ஸ்கில்லுமே இல்லையே மேஜிக் தாண்டி அப்படி சொல்லிட்டு அப்புறம் இவனை வந்து பலிகடாவா வந்து தூக்கி உள்ள போட்டுறாங்க. அப்புறம் எல்லாம் குடுகுடுன்னு வெளியே ஓட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப வந்துட்டு இவனை வந்துட்டு போகாதீங்க போகாதீங்கன்னு சொல்லி வந்து கத்துறான். பட் அவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம வந்து அவங்க அப்படியே ஓடிடுறாங்க. அப்படியே இப்ப வந்து பிரசன்ட காமிக்கிறாங்க. பிரசன்ட்ல வந்துட்டு அந்த சின்ன பையனும் போயிட்டு கேட்கறான், இதுக்காக வந்து என்ன வந்து அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லி கேட்கும்போது வந்துட்டு அந்த டைம்ல என்ன பண்றது தெரியல. அத்தனை கோலம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த டைம்ல வந்து எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு இதை பண்ணணும்னு தோணுச்சு. அதனால பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போதே வந்துட்டு அப்ப எப்படி என்ன கூட வந்து உங்களுக்கு மனசு வந்தது, என்னால ஒரு டீம்மேட்ஸாவே வந்து நீங்க நினைக்கவே இல்லையா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு வந்துட்டு என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு அந்த வைஸ் கமாண்டருங்கிற வந்து தலை குமிஞ்சு வந்து மன்னிப்பு கேட்கறான். அப்ப வந்து இவனுக்கே சாக்கு, இவன் வந்து இப்படி பண்றாலே இல்லையே, எப்படி வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கேட்கறான் அப்படி சொல்லி பாக்குறான். அந்த இவன் மன்னிப்பு கேட்டதுனால மத்த எல்லாருமே வந்து இவன் மன்னிப்பு கேட்கறாங்க. கேட்ட உடனே வந்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவன் வந்து திரும்பி போலான்னு போறான். அண்ட் அப்பதான் வந்து அந்த வைஸ் லீடர் வந்து யோசிக்கிறான், இவன் வந்து இப்படியே விட்ட வேலைக்கு ஆகாது, நம்ம லீடருக்கு இது வந்து பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், செத்தா எங்க செத்தாலும் ஒண்ணு தானே அப்படின்னு அந்த வைஸ் லீடர் வந்து நினைக்கிறான். நினைச்சிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அப்புறம் அந்த சின்ன பையனை சொல்றான், சரி ஓகே இனிமே வந்துட்டு என் பின்னாடியே வராதிங்க, என் கூடயே இருக்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்துட்டு அப்புறம் அந்த வைஸ் லீடர் வந்துட்டு கையில கத்தி எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து வெட்டுறதுக்காக வந்து பாத்துட்டு இருக்கிறான். அந்த டைம்ல வெட்ட வந்த டைம்ல வந்துட்டு நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு நீ அவனை வந்து பிட்ரே பண்ண ஓகே, அதே சமயத்துல இப்ப கொல்ல ட்ரை பண்ற அப்படி சொல்லி வந்து பாக்குறான். அண்ட் அப்போ வந்துட்டு அந்த வாய்ஸ் லீட்டருக்கு ஷாக்கா இருக்குது, இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படி சொல்லி யோசிக்கிறான். அண்ட் அது யோசிக்கிற டைமை பார்த்தே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் டேகர் எடுத்து கையை வந்து வெட்டிடுறான். வெட்டின உடனே வந்துட்டு அவனும் வந்துட்டு ஐயோ கையே அப்படி சொல்லி வந்து கத்த ஆரம்பிக்கிறான். அண்ட் அப்ப அவன் டீம்மேட்ஸ் தான் வந்து கத்தி எடுத்து ரெடியா இருக்காங்க. அப்பதான் வந்து இந்த சின்ன பையனை திரும்பி பார்க்கறான் என்ன ஆச்சுன்னு. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோவும் கேட்கறான், இந்த மாதிரி நான் அடுத்த ஃப்ளோர் போலான்னு இருக்கிறேன். அண்ட் அதே சமயத்துல எங்கிட்ட யாரும் சாகுன்னு ஆசைப்படுறீங்களா அப்படி சொல்லி வந்து அவனுக்கு கேட்கறான். அண்ட் நீங்க வந்துட்டு சாகுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே வாங்க, ஆனா எனக்கு வந்து கொல்றதுல எனக்கு இஷ்டமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அந்த வாய்ஸ் லீடு காண்டாயிட்டு கையை வெட்டிட்டேன்னு சொல்லி வந்து அவனை அட்டாக் பண்ண வரான். நான் சொல்ற பேச்ச கேட்கறதே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் கையை பிடிச்சி முறுக்கி உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே அந்த லீடரோட கையை பிடிச்சிக்கிட்டே வந்து பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வந்து நீங்களும் அடிவாங்கன்னு ஆசைப்படுறீங்களா, அப்படி கிட்ட அடிவாங்கன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்பயே வாங்க, இல்லைன்னா வந்து அந்த கத்தியை கீழே போடுங்க அப்படி சொல்லி வந்து பாக்குறான். அண்ட் அதே டைம்ல அவங்களும் வந்துட்டு ஒரு டீமன் மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காண்டா அப்படி சொல்லி மத்தவங்க நினைக்கிறாங்க. அண்ட் நீ கத்தியை கீழே போடுறியா இல்லையான்னு சொல்லி அந்த கையை பிடிச்சி முறுக்கிக்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்கிறான். அண்ட் அதுக்கு அந்த லீடரே வந்துட்டு கத்தி கீழே போடுங்கடா அப்படி சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கத்தி கீழே போட்டுறாங்க. அண்ட் அப்பதான் வந்து நம்ம ஹீரோ சொல்ற வீக்கானவங்க எல்லாமே வந்து ஒரு கோலைங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுலோட கையை வந்து அப்படியே முறுக்கி அப்படியே வந்து ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அடிச்ச உடனே அவனும் வந்து மயங்கிடுறான். அண்ட் இவனு மயங்கின உடனே வந்து மத்தவங்கள வந்து அட்டாக் பண்ண வராங்க. அண்ட் இதோட இந்த ஒரு வீடியோ வந்து முடிக்கிறாங்க. ஐ மீன் இந்த சாப்டர் வந்து முடிக்கிறாங்க. சரி ஓகே சார், உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சாப்டர் எப்படி வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க. அண்ட் இப்பதான் வந்து நம்ம ஹீரோவோட சட்டையை ஆரம்பிச்சிருக்குது. இப்பதான் கையை வெட்டுறது காலை வெட்டுறதுன்னு ஆரம்பிச்சிருக்குது. அண்ட் இனிமேதான் போக போக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா வந்து போக போகுது. அண்ட் எப்படிலாம் ரிவெஞ்ச் வாங்க போறான், அண்ட் எப்படிலாம் வந்து கிளியர் பண்ண போறாங்கிறதுல வந்து போக போதை வந்து பார்க்கும்போது தான் தெரியும். அதனால வந்து கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னா கீழே வந்து நான் பாத்துட்டேன் அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. பண்ணீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோல வந்து கமெண்ட் போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்க கமெண்ட் வந்து அடுத்த வீடியோல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி ஓகே, அடுத்த ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம். பை பை, நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம்.